66 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி எக்ஸ்டென்ட் ஆன ஒரு ஆர்கானிசம் ரெஃபரன்ஸா வச்சுதான் இன்னைக்கு ஒரு பேக் பண்ண போறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. இது ஆமனைட்டோட ஷெல், இது அதோட கிராஷே வெர்ஷன். இந்த ஆமனைட்ஸ் டைனோசர் காலத்திலே எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சாம். இந்த ரிப்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் ஒரு பேக் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனல் பண்ணிக்கணும். இதை பண்றதுக்குலாம் நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. சோ டிப் நம்பர் 1, எடுத்த உடனே டி-ஷர்ட் யானை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களோட கை கண்டிப்பா செத்துரும். சரி, நெக்ஸ்ட் ரிப்பீட்டிங் பேட்டர்ன் தானே, ஈஸியா இருக்கும்னு ஜாலியா இருந்தா அது பண்ணவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வெறும் 6 டைம்ஸ் பண்ணதுக்கு தான் இவ்வளோ, மொத்தமா 54 டைம்ஸ் பண்ணணும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ் வரும்போது கவுண்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி எழுதி வச்சுட்டு ஒரு ரோ முடிச்சதும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதுக்குன்னே ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் விற்கிது, அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா பேக்கோட ஃபிளாப் பண்ணணும். அதுக்கு நான் பிங்க்குக்கு கான்ட்ராஸ்டா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணேன். ஐ திங்க் நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். ஃபைனல் ரிவீல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த புரோட்டீன் பவுடரு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு புஷ்ஷிட்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேக்கை தூக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த பேக்கோட வெயிட் 820 கிராம்ஸ். ஸோ டிப் நம்பர் 3, எப்பயுமே லைட் வெயிட் யான் செலக்ட் பண்ணுங்க. தூக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கையும் வலிக்காது.